வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் AM ஹாஸ்டர், எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனுசரணை வழங்குவோர் செலான் வங்கி, அன்புடன் அரவணைக்கும் வங்கி. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தார். அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதலின் மறைந்த பக்கங்கள் வெளிச்சத்திற்கு. பகிடிவதை தொடர்பில் நீதிமன்றத்திடமிருந்து கடும் உத்தரவு. கல்வித்துறையை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்காக புதிய செயல் அணி. தயாசிரியின் CID விவகாரம் குறித்து அமைச்சர் நலிந்த பதில். ட்ரம்பின் வரி கடிதம் மேலும் 7 நாடுகளுக்கு. அனுசரணை வழங்குவோர் செலான் வங்கி, அன்புடன் அரவணைக்கும் வங்கி. சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்னும் பிள்ளையான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அதற்கு முன்னரே தெரிந்து வைத்திருந்ததாக விசாரணைகளிலிருந்து சாட்சியங்களுடன் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். இந்நிலையில் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தாக்குதல் நடத்துவதற்காக வருகை தந்த ஜமில் முகமது என்பவர் தொடர்பில் ஹோட்டல் முகாமைத்துவத்திற்கு தாக்குதலுக்கு முதல் தினம் புலனாய்வு தகவல்களை வழங்கியிருந்தமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி பிரிவினைவாத தீவிரவாத குழு ஒன்றினால் கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்களை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதல்களினால் 250க்கும் அதிகமானோர் பலியாகினர். குறித்த தாக்குதல்களினால் காயமடைந்த பெரும் எண்ணிக்கையிலானோர் இன்றும் பல்வேறு சிரமங்களில் உள்ளனர். குறித்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஆலோசனைகளுக்கு அமைய ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டாலும் குறித்த ஆணைக்குழுக்களின் அறிக்கைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என பல்வேறு தரப்புகள் மீதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. எனினும் பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சியில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பிலான நிகழ்ச்சிகளில் இறுதியாக ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகளிலிருந்து தாக்குதல் தொடர்பிலான பல விடயங்கள் திரட்டப்பட்டுள்ளன. சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் செயலாளர் என குறிப்பிடப்படும் அசாத் மௌலானா என்பவர் குறித்த நிகழ்ச்சியில் கருத்து வெளியிடுகையில், பிள்ளையான் சிறைச்சாலையில் இருந்தபோது இளைஞர்கள் சிலரை சந்தித்துள்ளார். அவர்கள் தமது பிரிவினைவாத நோக்குடைய நபர்கள் என அசாத் மௌலானா சேனல் 4 நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பின்னர் குறித்த சிறைச்சாலையில் இருந்த நபர்களை பிள்ளையான் தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் அவர்களில் ஒருவர் சைன் மௌலவி எனும் நபர் எனவும் மற்றையவர் சஹ்ரான் எனவும் அசாத் மௌலானா அதன்போது குறிப்பிட்டார். குறித்த சேனல் 4 விடயம் தொடர்பில் கடந்த காலங்களில் விசாரணைகள் கோரப்பட்ட போதிலும் உரிய முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் அது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் ஆரம்பம் முதல் தெரிந்து வைத்திருந்ததாக விசாரணைகளிலிருந்து மேலும் தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையான் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவிநாத்தை காணாமலாக்கப்பட்ட சம்பவம், மட்டக்களப்பு போலீஸ் நிலைய அதிகாரிகளை கொலை செய்தமை, சட்டவிரோத ஆயுதங்களை பயன்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் 2019 4ஆம் மாதம் 21ஆம் தேதி அளவில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை தொடர்பில் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்த நிலையில் ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்ற போது பிள்ளையான் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்த போது முழுமையாக அது தொடர்பில் தெரிந்திருந்ததாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வு அதிகாரிகளும் பிள்ளையானுடன் சிறையில் இருந்துள்ளனர். அவர்கள் நெருக்கமாக செயல்பட்டுள்ளதாகவும் சாட்சியங்கள் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் குறித்து பிள்ளையான் முழுமையாக முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்ததாக நியாயமான சந்தேகம் வெளிப்படுகின்றது. පාස්කු ප්‍රහාරය පිළිබඳව පිල්ලයන්ට පූර්ව දැනුවත් භාවයක් තිබූ බවට සාධාරණ සහ යුක්ති සහගත ප්‍රබල සැකයක් මේ වෙනකොට ඉස්මතු වෙලා තියෙනවා.
அத்தோடு தாக்குதல் இடம்பெற்ற தினத்தில் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்த வருகை தந்த ஜமீல் முகமது தொடர்பில் ஹோட்டல் முகாமைத்துவம் தாக்குதலுக்கு முதல் நாள் மின்னஞ்சல் வழியாக புலனாய்வு பிரிவுக்கு தகவல்களை வழங்கியுள்ள போதிலும் அது தொடர்பில் உரிய தரப்பினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எனவும் அமைச்சர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். තාජ් සමුද්‍රා හෝටලය තුළ පුපුරවා ගැනීමට தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளும் போது குண்டு வெடிக்காத நிலையில் அதனை இயக்கிய அப்துல் லத்தீப் முகமது ஜமீல் ஈஸ்டர் தாக்குதலுக்கு முதல் நாள் ஹோட்டலுக்கு வருகை தந்துள்ளார். 2019 4ஆம் மாதம் 20ஆம் தேதி அவர் அங்கு பதிவுகளை மேற்கொண்டுள்ளார். 21ஆம் தேதி தாக்குதல் நடைபெறுகின்றது. ஹோட்டல் முகாமைத்துவத்தினால் தங்கியிருந்த நபர்கள் தொடர்பில் மின்னஞ்சலூடாக அரச புலனாய்வு சேவைக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு தெரியப்படுத்துவதற்கு காரணம் குறித்த நபர் தொடர்பில் 2018ஆம் ஆண்டிலிருந்து தீவிரவாத செயற்பாடு தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளது. அப்துல் லத்தீப் ஜமீல் முகமது என்பவர் தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. செயல்பட்டிருந்தால் அதன்போது தாக்குதலை நிறுத்தியிருக்க முடியும். ක්‍රියා කළේ නම් මෙම ප්‍රහාරය වළක්වා ගන්න තිබුණා. இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் என்பது 2019ஆம் ஆண்டு என்பது எங்களுடைய இதயத்தினுள்ளே ஒரு துளையிடப்பட்ட ஒரு சம்பவமாகவும் அல்லது அவ்வாறான ஒரு நிகழ்வாகவுமே இந்த நிகழ்வை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாடு என்பது இன்றைக்கு 76 வருடங்களாக இனவாதத்தால் இரத்தம் நனைந்து ஓடுகின்ற நாடு. மறுபுறத்தில் இனவாத வெறியாட்டத்தின் ஊடாக இந்த நாட்டின் எல்லா இடங்களிலும் மனித புதைக்குழிகள் நிறைந்த நாடு. 1971ஆம் ஆண்டும் சரி, 89ஆம் ஆண்டும் சரி, 815ஆம் ஆண்டு வெள்ளச போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, 30 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய யுத்தம் எடுத்துக்கொள்ளும். இந்த யுத்தத்தின் மூலமாக முழு நாட்டு முழுவதுமே இவ்வாறான எலும்பு கூடுகள் நிறைந்த நாடாக இருக்கின்றது. அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த எலும்பு கூடுகள் நிறைந்த நாட்டில் இருந்து நாளைக்கு நல்லது ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு மீண்டும் அவ்வாறு எலும்பு கூடுகள் உருவாகாத ஒரு நல்ல அரசாங்கத்தை, நல்லது ஒரு சமுதாயத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்காக பெற்றுக் கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நாங்கள் இன்று 2019 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்ற இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த நாட்டிலே இடம்பெற்ற ஒரு மோசமான ஒரு படுகொலை சம்பவமாகத்தான் நாங்கள் இதை கருதுகின்றோம். காரணம், ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு மிலேச்சத்தரமான ஒரு தாக்குதல் நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதை கருத வேண்டியிருக்கின்றது. இந்த நாட்டு மக்கள் இன ஐக்கியத்தோடையும் சமாதானமுமாக வாழ வேண்டிய இந்த காலப்பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு மிலேச்சத்தரமான தாக்குதலை ஏற்பாடு செய்து தொடர்ச்சியாக அதனை வழிநடத்தி அன்றைய தினம் அவர்கள் அந்த தாக்குதல் நடவடிக்கையை ஈடுபடுத்தியிருந்தார். இதனூடாக இந்த நாட்டின் இருக்கின்ற முஸ்லிம் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் அல்லது முஸ்லிம் சமயத்தவர்களுக்கும் கிறிஸ்தவ சமயத்தவர்களுக்கும் இடையேயான ஒரு நெருக்குதல் நிலைமையை உருவாக்குவதற்காக கடந்த கால ஆட்சியாளர்கள் அந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். எமது பள்ளிகள் நாய்களால் நிரப்பப்பட்டன. எமது பள்ளிகளை பாதனைகளை கொண்ட பாதுகாப்பு தரப்பினால் பரிசோதனையிடப்பட்டது. இவ்வளவு நிலைமையும் உருவானது இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பின்னால். எமது மக்கள் ஆயிரக்கணக்கானோர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பாடசாலைகளில், வியாபாரம் செய்யும் இடங்களில், தொழில் புரியும் இடங்களில் நிறைய கஷ்ட துன்பங்களுக்கு ஆளானார்கள். இந்த நிலை உருவான போது எமது தேசிய தலைமைகள் அந்த அரசாங்கங்களோடு தான் இருந்தார்கள். அன்று கௌரவ ரவுஃப் ஹக்கீம், கௌரவ ரிஷாட் போன்ற அமைச்சர்கள் தற்காலிகமாக பதவியிலிருந்து நீங்கி மீண்டும் மிக வேகமாக பதவியை தேடி சென்றார்கள். இவர்கள் ஒரு நாளும் இந்த நாட்டை பாதுகாப்பதும் அல்ல, முஸ்லிம்களை பாதுகாக்கும் தலைமைகள் அல்ல. உண்மையிலே மனித நேயத்திற்கு விரோதமான இவ்வாறான செயல்பாடுகளை எந்த வகையிலும் அங்கீகரிக்க முடியாது. ஆனா என்ன துரதிர்ஷ்டம் என்றால், இதற்கு பொறுப்பான பிரதான நபர் யார் என்பதனை அல்லது குழு யார் என்பதனை பார்ப்பதற்கு நாங்களும் ஆவலுடன் இருக்கின்றோம். அதற்கு முடிவில்லாமல் இருக்கின்றது. இந்த விசாரணை துரிதமாக நடைபெற்று இதற்குரிய குற்றவாளிகள் யார் என்பதனை விரைவாக காட்டப்பட வேண்டும். ஒருவருக்கு எதிராக ஒருவரை குற்றம் சாட்டுவதை விட இதற்குரிய குற்றவாளிகள், மூலகாரர்கள் யார் என்பதை இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஏண்டா முஸ்லிம் பேரில் இருந்த ஒரு சிலர் செய்ததால முழு சமூகமும் பயத்துல வாழ வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அந்த நிலைமைகளை சில அரசியல்வாதிகள் உருவாக்குனாங்க. எங்களுடைய நாட்டிலே நடந்த இந்த ஈஸ்டர் குண்டு தொலை தொடர்பாக மக்களுடைய மனதிலே மாற்றங்கள் வந்திருக்கிறதோ இல்லையோ, அதற்கு காரணமாக இருந்தவர்களுடைய நண்பர்களுடைய மனதில் மாற்றம் வந்திருக்கிறது. எங்களுடைய நல்ல நண்பன், எங்களுடைய சாணக்கிய ராசமாணிக்கன் அவர்கள், பிள்ளையானவர்களுடைய உற்ற நண்பன். இந்த அரசியல் என்பதோடு சிறந்த நாடகம். அதிலே யார் யார் கொலையாளிகளுடைய நண்பர்களாக இருந்தாலோ கால
காலம் மாறுகின்ற போது அவர்கள் மக்களுக்கு சார்பாக மறுபடியும் ஒவ்வொரு ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையை கொண்டு வருவார்கள். இது ஒரு சிறந்த அரசியல் மேடை நாடகம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்காத சிறந்த அரசியல் மேடை நாடகம் என்பது இந்த பாராளுமன்றம். நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற ஒவ்வொன்றையும் நம்புகின்ற எங்கள் தமிழினம் இருக்கும் வரைக்கும், கிழக்கு மாகாண மக்கள் வாக்கு போடுகின்ற வரைக்கும் எங்களுடைய தமிழினம் காலம் காலமாக இவர்களால் கொலை செய்யப்படும், அழிக்கப்படும், செம்மணி போல் புதைகுழிகள் தோண்டப்படும், மூடப்படும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. கல்வித்துறையின் டிஜிட்டல் மாற்றங்களுக்கான செயலணி உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் யூடி நிஷாந்த ஜெயவீர இன்று பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். கலாநிதி ஹர்சன சூரிய பெருமை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு அவர் நியமிக்கப்பட்டார். අභිනව මන්ත්‍රීවරයන්ගේ නිල ප්‍රතිඥාව හෝ දිවුරුම ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී උස්සෙට්ටිගේ දොන් නිශාන්ත ජයවීර මහතා. උස්සෙට්ටිගේ දොන් නිශාන්ත ජයවීර වන මම ලෙඩවීම ඩිජිටල් පරිවර්තන සිදු කිරීම සඳහා මේ වන විට රජයේ ගෙන ඇති ක්‍රියාමාර්ග කවරේද? අධ්‍යාපනයේ ඩිජිටල් கல்வித்துறை டிஜிட்டல் பரிவர்த்தனைக்காக தற்போது பிரதமரின் செயலாளர் தலைமையில் கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர், டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பல்தரப்பு பிரதிநிதிகளை உள்ளடக்கிய 30 பேரை கொண்ட செயலணி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. பிளாண்டட் லேர்னிங் முறையை அறிமுகப்படுத்தவும், டிஜிட்டல் உள்ளடக்க தரம், நிகழ்நிலை பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பம், அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அனர்த்த நிலைமைகளின் போது கற்பித்தலை உறுதிப்படுத்துவதற்காக தேசிய வரையறை ஒன்றை ஏற்படுத்துவதற்கு இந்த செயலணி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. 1000 பாடசாலைகளில் ஸ்மார்ட் போர்டு மற்றும் ஏனைய உபகரணங்களை பெற்றுக் கொடுக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறையின் சகல நிறுவனங்களும் உள்ளடங்கும் வகையில் தேசிய முகாமைத்துவ கட்டமைப்பை தயாரிக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இலங்கை விமானப்படையின் தொழில்நுட்ப ஒத்துழைப்புடன் தேசிய கல்வி முகாமைத்துவ கட்டமைப்பை ஸ்தாபிப்பது தொடர்பிலான அடிப்படை செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோன்று 2026ஆம் ஆண்டின் இறுதியில் சகல பாடசாலைகளுக்கும் இணையதள வசதிகளை பெற்றுக் கொடுக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 5000 ரூபாய் பெறுமதியான எல்லையற்ற பேக்கேஜை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை வழங்கப்படவில்லை. விசேட வேலை திட்டம் ஊடாக கல்வியற் கல்லூரிகள் மற்றும் இந்த செயற்பாட்டுக்கு தயாராகக்கூடிய அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டத்தை நாம் ஆரம்பித்துள்ளோம். பல்கலைக்கழகங்களில் பகடுவதையை தடுப்பதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள வழிகாட்டல்களை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு உச்ச நீதிமன்றம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழிகாட்டல்களை நடைமுறைப்படுத்த தேவையான நிதி மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்குமாறு கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சருக்கும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. பகடிவதை மற்றும் அதனுடன் தொடர்புபட்ட விடயங்களுக்கு சட்டமா அதிபர் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு ஆலோசனை வழங்குமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஸ்ரீ ஜயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் பகிடிவதையினால் பாதிக்கப்பட்ட பசிந்து ஹிருஷான் சில்வா எனும் மாணவன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு தொடர்பாக தீர்ப்பளிக்கும் போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உரிய உத்தரவை நடைமுறைப்படுத்தும் விதம் தொடர்பிலான முன்னேற்றத்தை ஆராய்வதற்காக வழக்கு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. பகிடிவதை சம்பவத்தின் போது சிரேஷ்ட மாணவர்கள் படிக்கட்டுகளின் மேலிருந்து கீழிருந்த தன் மீது பேக்கோவின் டயர் ஒன்றை உருட்டிவிட்ட நிலையில் தனது தலைப்பகுதி மற்றும் மூளைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை தனக்கு முழுமையான ஆரோக்கியம் இல்லை எனவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பகிடிவதையை தடுப்பதற்கான சட்டமூலத்தின் கீழ் பகிடிவதை சட்டவிரோத செயல்பாடு என அறிவிக்கப்பட்டுள்ளதாக தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிரியாந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். குறித்த மனுவின் போது 16 அரசு பல்கலைக்கழகங்கள் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தன. சகல பல்கலைக்கழகங்களின் இணக்கப்பாட்டுடன் பகிடிவதையை தடுப்பதற்காக வழிகாட்டல்களை தயாரித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் பகிடிவதையை தடுப்பதற்காக பல்கலைக்கழகங்கள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து திருப்தியடைய முடியாதென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலவச கல்வியை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தருவோருக்கு பகிடிவதை ஊடாக தடை ஏற்படுத்தப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதனால் பகிடிவதையை தடுப்பதற்காக உரிய
பொறிமுறையொன்றையும் வேலைத்திட்டம் ஒன்றையும் விரைவில் தயாரிக்குமாறும் அதனை நீதிமன்றத்தினூடாக கண்காணிக்குமாறும் தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பகிர்வதையை தடுப்பதற்கு குழு ஒன்றை தாபித்து குறித்த குழுவில் மாணவர்களின் முறைப்பாடுகளை பெற்றுக்கொண்ட விசாரணை சாட்சியங்களை பாதுகாத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். சட்ட சேவைகள் மற்றும் மாணவர்களுக்கான வைத்திய சேவைகளுக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான தகவல்களை ஆராய்வது உரிய நிறுவனங்களின் பொறுப்பென அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர பாராளுமன்ற உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பில் முன்வைத்த ஆட்சேபனைகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். முஜிபுர் ரஹ்மான், சித்ரால், அர்ச்சுனா, காவிந்த ஜாவர்தன உள்ளிட்ட பல பாராளுமன்ற உறுப்பினர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஒவ்வொரு நாளும் விசாரணைக்கு அழைக்கின்றது. காரணம், வெளியில் ஊடக சந்திப்புகளை நடாத்தியமைக்காகத்தான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எமது பேச்சு சுதந்திரத்தை தடுப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. சபாநாயகர் அவர்களே, யாராவது ஒருவர் சிஐடிக்கு சென்று முறைப்பாடு செய்தவுடன் எங்களை விசாரணைக்கு அழைக்கின்றார்கள். எவருக்கேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது தொடர்பில் நட்டவீடு கோரி எமக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். சபாநாயகர் அவர்களே, நான் நினைக்கின்றேன் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தியமைக்காக சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். என்ன காரணத்திற்காக அழைக்கப்பட்டார்கள் என்பது தொடர்பில் தெளிவாக கூற முடியும். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் கொள்கலன் பிரச்சினை தொடர்பில் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவே நீங்கள் வரவழைக்கப்பட்டிருப்பீர்கள். அவ்வாறு இல்லாமல் ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடாத்தினால் சிஐடிக்கு அழைக்கப்படுவதாக அர்த்தமல்ல. விசேடமாக தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் விடயங்கள் குறித்து நீங்கள் உங்களிடம் உள்ள விடயங்களை பாராளுமன்றத்திலோ பாராளுமன்றத்திற்கு வெளியிலோ கருத்துக்களை வெளியிட்டிருந்தால் தேசிய பாதுகாப்புக்கு பொறுப்பு கூற வேண்டிய நிறுவனங்களுக்கு அது தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்ளும் பொறுப்பு உள்ளது. ජාතික ආරක්ෂාවට වක්කින ආයතනවලට වගකීමක් තියෙනවා. එහෙනම් ගෙනල්ල ඒ තොරතුරු ටික ඔබතුමාගෙන් ලබා ගන්න. விளம்பரங்களை அடுத்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். அனுசரணை வழங்குவோர் 64 ஆண்டுகால தேசத்தின் பெருமை மக்கள் வங்கி. பெஸ்ட் அவர் சன்லைட் இப்போது 320 ரூபாய்க்கு. கையிருப்பு உள்ளவரை மட்டுமே. செலான் வங்கி, அன்புடன் அரவணைக்கும் வங்கி. பேங்க்குக்கு போயிட்டு பேங்காக் போறேன். பீப்பிள்ஸ் ரெமிட்டன்ஸ் கோடி அதிர்ஷ்டம் வெளிநாட்டு சவாரி. நீங்கள் அக்கறையில் இருந்து உழைக்கும் பணத்தை மக்கள் வங்கிக்கு அனுப்பி வாராந்தம் பேங்காக்கிற்கு சவாரி ஒன்றை வெல்லுங்கள். ஷாப்பிங் சவாரி, பூங்கா சவாரி, தின குரூசுடன் பீப்பிள்ஸ் ரெமிட்டன்ஸ் கோடி அதிர்ஷ்டம் வங்கிக்கு அனுப்பி பேங்காக் செல்லுங்கள். சேரிவோட்ஸ் அங்கத்தவர்களுக்கான காகில் ஸ்போர்ட்ஸ் மெகா விலை கழிவுகள். கோல்டு சிக்கன் சாசேஜஸ் வேல்யூ பேக் சேமிப்பு 270 ரூபாய். ஸ்ப்ரைட் சேமிப்பு 130 ரூபாய். கிஸ்ட் தக்காளி சோஸ் சேமிப்பு 90 ரூபாய். காகில் ஸ்போர்ட்ஸ். பாருங்க, தாய்மாரின் நம்பிக்கை உத்தரவாதத்துக்கு உலக பல் மருத்துவ சங்கத்தின் அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. க்ளோகார்ட் கட்டி எக்ஸ்பர்ட்னா சும்மாவா? பல் சுகாதாரத்துக்கு ஏற்றதென உலக பல் மருத்துவ சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற இலங்கையின் முதலாவது பற்பசை கிராம்பு மற்றும் புளோரைட் அடங்கிய க்ளோகார்ட். ரியல் சிக்கன் டேஸ்ட். நீங்களும் பச்சை பக்கெட்டா போடுறீங்க? ஓ, இது நோர் சீசனிங் கியூப். வேண்டிய கறிக்கு போடலாம். நோ, சுவையின் சின்ன ரகசியம். வடக்கின் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகரை தெளிவுபடுத்தினார். கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் இலங்கைக்கான பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றது. இச்சந்திப்பின் போது இருதரப்புக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள், குறிப்பாக வடமாகாண அபிவிருத்திக்காக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. வடமாகாண அபிவிருத்தியில் புதிய அரசாங்கம் செலுத்தும் முக்கிய கவனம் குறித்தும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வடக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் தெரிவித்தார். பரந்தன், காங்கேசன்துறை, மாங்குளம் ஆகிய பகுதிகளில் உருவாக்கப்பட்டு வரும் புதிய கைத்தொழில் வலயங்கள், 35 வருடங்களின் பின் திறக்கப்பட்ட ஒட்டுச்சுட்டான் தொழிற்சாலை, மீள ஆரம்பிக்கப்பட உள்ள பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, வடக்கில் புதிய பாதைகளை நிர்மாணித்தல் மற்றும் 35 வருடங்களின் பின் மக்கள் போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்ட வசாவிலான் தொடக்கம் பலாலி கடற்கரை சந்தி வரையிலான பாதை என பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து அமைச்சர் விளக்கம் அளித்தார். இன்னும் சில ஆண்டுகளில் முற்றிலும் புதிய யாழ்ப்பாணத்தை காண முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார்.
கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பூரண ஊடக அனுசரணையில் இன்றைய தினம் டேக்கையார் வேலை திட்டத்தின் 9வது கட்டம் மொனராகலே மெதகம தேசிய பாடசாலையில் நடைபெற்றது. இது தொடர்பான தகவல்களை எமது பிரதிநிதி எம்பி விஜய் வழங்குகின்றார். சுரக்கிமு மகத்தோட்ட எங்களுடைய டேக்கியார் வேலை திட்டத்தினூடாக இன்றைய நாளிலும் உங்களை அன்போடு சந்தித்திருக்கிறோம். இன்று 9வது வேலை திட்டமாக எங்களுடைய மெதகம தேசிய பாடசாலையில் இந்த வேலை திட்டமானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டத்தை நாடு முழுவதும் உள்ள 100க்கும் அதிகமான பாடசாலைகளில் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். சுயாதீன ஊடக வலையமைப்பின் வசந்தம் டிவி, வசந்தம் FM, ITN லங்காட்ட இவை 4ம் இணைந்து இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் மெதகம தேசிய பாடசாலையில் ஏராளமான மாணவர்கள் இங்கே பங்கு பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பாடசாலை அண்டிய பல பாடசாலைகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே வந்து இந்த வேலை திட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாள் வேலை திட்டமானது மிக சிறப்பான ஒரு வேலை திட்டமாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த பாடசாலை மாணவர்களுக்கு மிக பயனுள்ள பல விஷயங்களை நாங்கள் ஒரு ஊடகம் என்ற ரீதியிலே அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம். අරමනුස්සයාගේ ඇඟේ හැප්පුවා. දැන් ගන්න පැනලා යන්න හදන්නේ. ඉතාමත් ළඟින් ගමන් කරනවා. மாமா லோரியா ඇතුලේ நடைமுறை உதாரணங்கள் மூலமாகவும் வீதி நாடகங்கள் மூலமாகவும் கற்றுக்கொண்ட பல விடயங்கள் எமக்கு மிகவும் பயனுள்ளதாய் அமைந்திருந்தது. இதனை எமது பாடசாலையிலும் எத்தி வைக்கலாம் என உத்தேசித்துள்ளோம். வீதி விபத்துகளின் ஒழுக்கங்கள், சட்டங்கள், வீதி விபத்துகளை தடுக்கும் முகமாக கிடைக்கும் நன்மைகள், அதன் வீதி விபத்துக்களை கடைபிடித்தால் என்னென்ன பாதிப்புகள் என்பது நம் அனைவருக்கும் விளக்கப்பட்டது. இன்றைய காலத்தில் அதிகரித்து வருகின்ற வீதி விபத்துகளுக்கு மத்தியில் இப்படியான ஒரு வேலை திட்டம் மிகவும் முக்கியமான ஒன்றாகவே காணப்படுகின்றது. இதனுடைய வெற்றி இதனோடு நிறுத்திவிடாமல் பாடசாலையிலும் கொண்டு சென்று நடைமுறைப்படுத்துவதிலேயே தங்கியிருக்கின்றது என்று நம்புகின்றேன். அத்தோடு இந்த வேலை திட்டத்தை ஏற்பாடு செய்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை சார்ந்தவர்களுக்கும் வசந்தம் டிவி உட்பட இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் போலீஸ் பிரிவிற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன் என்று நினைக்கிறேன். நன்றி. எதிர்கால சந்ததியினராக இருக்கக்கூடிய எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமான பல விஷயங்களை இன்றைய நாளில் வீதி நாடகத்தினூடாகவும் கருத்தரங்கினூடாகவும் மிக சிறந்த விஷயத்தை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். எனவே இன்றைய நாள் வேலை திட்டமும் மிக சிறப்பாக முடிவடைந்திருக்கிறது. இன்றைய நாள் எங்களோடு வலிமை போல் இணைந்து கொண்ட கல்வி அமைச்சின் அதிகாரி பாடசாலை அதிபர் JM ராஃபில் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வரக்காப்புல பிரதேச செயலக அதிகாரிகள், பொது சுகாதார அதிகாரிகள், போலீசார், பிரதேச சபை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துக்கு அமைய ஆலியடிவேம்பு பிரதேச சபையின் ஏற்பாட்டில் ஆலியடிவேம்பு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. ஆலியடிவேம்பு பிரதேச சபையின் தவிசாளர் ஆ தர்மதாச தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் உப தவிசாளர் க ரகுபதி, பிரதேச சபை ஊழியர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். அக்கரைப்பற்று சின்ன முகத்துவாரம் கடற்கரை பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சிரமதான பணியில் நாளாந்தம் பொதுமக்களால் வீசப்படும் கழிவுகள் அகற்றப்பட்டன. கழிவுகள் வகைப்படுத்தப்பட்டு பிரதேச சபை கழிவகற்றும் வாகனங்களூடாக எடுத்துச் செல்லப்பட்டன. இதே நேரம் திருக்கோவில் பிரதேச சபையின் ஏற்பாட்டில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. திருக்கோவில் பிரதேச சபை தவிசாளர் சுந்தரலிங்கம் சசிகுமார் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டத்தில் அரசு திணைக்கள அதிகாரிகள், பிரதேச சபை ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். உங்களையும் எம்மையும் அறிமுகம் செய்து கொள்வோம் எனும் துணைப்பொருளிலான நிகழ்வொன்று வரக்காப்புலையில் இடம்பெற்றது. இனங்களுக்கிடையே மதங்களுக்கிடையே சகவாழ்வை ஏற்படுத்தும் நோக்கில் இஸ்லாம் சமய கலாசார அம்சங்களை ஏனைய மதத்தினருக்கு தெளிவுபடுத்தும் வகையில் உங்களையும் எம்மையும் அறிமுகம் செய்து கொள்வோம் எனும் துணைப்பொருளிலான நிகழ்வொன்று வரக்காப்புல பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. அரசு நிறுவனங்களின் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை அறிவுறுத்தும் வகையில் வரக்காப்புல பிரதேச செயலகத்தில் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வரக்காப்புல பிரதேச செயலாளர் AM ரங்கன சஜீவ தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முஸ்லிம் சமய கலாசார பாரம்பரிய அம்சங்கள் தொடர்பாக ரிஸ்வி அப்துல் ரஹ்மான் தெளிவுபடுத்தினார். பிரதேச செயலக திறந்த வெளியரங்கில் இஸ்லாமிய கலைகள், கலாசாரம், அரபு எழுத்தாணி, முஸ்லிம்களின் ஆடை அணிகள், உணவு வகைகள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தப்பட்டது. வரக்காப்புல பிரதேச செயலாளர் மற்றும் ஊழியர்கள் பலரும் முஸ்லிம் கலாசார ஆடைகளை அணிந்திருந்தனர். கேகாலை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் குசும் பண்டாரு, அரசு நிறுவனங்களின் அதிகாரிகள், வரக்காப்புல போலீஸ் நிலைய அதிகாரிகள், வரக்காப்புல மஸ்ஜித் சம்மேளன உறுப்பினர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர்.
வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நைனாதேவு நாகபூசணி அம்மன் ஆலய தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ இன்று இடம்பெற்றது. நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. தொடர்ச்சியாக 15 நாட்கள் இடம்பெறும் திருவிழாவின் 14வது நாள் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. அதிகாலை சிறப்பு பூஜைகள் முடிவடைந்ததன் பின்னர் பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் தேரில் வலம் வந்து நாகபூஷணி அம்மன் காட்சியளித்தார். ஆலய திருவிழா ஆண்டுதோறும் பிரம்மாண்டமாக இடம்பெறுவது வழமையாகும். நைனை நாகபூஷணி அம்மனை தரிசிக்க நாட்டின் நாலா பாகங்களிலிருந்தும் கடல் கடந்தும் பக்தர்கள் வருகை தருவது வழமையாகும். இன்றைய தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்த அடியார்கள் கலந்து கொண்டனர். வழங்குவோர் 64 ஆண்டுகால தேசத்தின் பெருமை மக்கள் வங்கி. பெஸ்ட் எவர் சன்லைட் இப்போது 320 ரூபாய்க்கு. கையிருப்பு உள்ளவரை மட்டுமே. செலான் வங்கி, அன்புடன் அரவணைக்கும் வங்கி. கதை மனசுல இருக்கு, எழுதத்தான் கைக்கு பலம் இல்லை.